அருட்பெரும் ஜோதி. ஆவணி மாதம் அற்புத மாதம், கணபதியின் மாதம், கிருஷ்ண பகவானின் மாதம், செல்வ செழிப்பான மாதம். 12 ராசிக்குரிய சூட்சமமான ராசி பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தெளிவாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. சரியாக ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் வருகிறது. மேசராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான மாதம். ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் செப்டம்பர் 1 வரை சத்துருஸ்தானத்திலும் அதன் பின் சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். புதிதாக அறிமுகமாகும் எதிர்பாளனர் குடும்பத்தில் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அவசியம் சுய ஒழுக்கத்துடன் இருப்பது முக்கியம். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு, வாகனம் என்ற கனவுகள் நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் ஆதாயம் தரும். வீண் செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 20, 21, 22. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 25, 27, செப்டம்பர் 7. பிள்ளையார்பட்டியை ஆவணி மாதம் ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் செய்யுங்கள். விநாயகரின் அருகம்புல்லை உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு செல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். வெள்ளருக்கு ரச்சை நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும். வாங்கி உங்களோட கல்லாப்பெட்டியில் இந்த மாதம் வைப்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்களுக்கு இருந்த பணச்சங்கடங்கள், மனச்சங்கடங்கள், கடன் சங்கடங்கள் எல்லாமே மாறி நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். பொன் பொருள் சேரும். தற்காலிகமாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில் வேலை பர்மனண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பும் பரிசும் ஆதரவும் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு கைகூடி வரும். மறுமணம் சார்ந்த முயற்சிகள் எடுப்பவர்களுக்கும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோகக்காரன் ராகு பகவானால் வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு சார்ந்த தொடர்புகளும் பணவரவுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிச்சயம் உண்டு. எதிர்பாராத லாபத்தை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவது நல்லது. சேமிப்பை கவனித்து உயர்த்தினீர்கள் என்றால் வரும் மாதங்களும் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். உடல்நிலையில் எதிர்பாராத படுக்கைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 22, 23, 24. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 19 மற்றும் 24. மாரியம்மன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு தெய்வீகமாக நெய்யை வெள்ளிக்கிழமை நாளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். சமயபுரம் சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களே, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை, புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலிருப்பவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பொறுப்புகளும் தேடி வரும். யோகக்காரன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்டகால முயற்சிகள், நீண்டகால காரியத்தடைகள் எல்லாமே சரியாகி நன்மைகள் கிடைக்கும். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் அதிர்ஷ்டக்காரணமான சுக்கிரன்
சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும், வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும், தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு பள்ளி கல்லூரியில் செல்பவர்கள் வாகனத்தில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 25, 26, 27. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 28, செப்டம்பர் 5 மற்றும் 7. சரபேஸ்வரர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். திருபுவனம் சென்று வழிபட்டு வருவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். ஓம் சரவேஸ்வரர் நமோ நம என்கின்ற மந்திரத்தை மிதுனராசிக்காரர்கள் ஜபம் செய்வது இந்த மாதம் முழுவதும் வெற்றியை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் ஆயில்யத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் கவனம். மாதத்தின் முற்பகுதியில் வருமானங்கள் அபரீதமாக அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் விலகும், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். வரவு செலவில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். அதை சார்ந்து குளறுபடிகள் ஏற்படலாம். பொருட்கள் களவு போகுவதோ, தேவையில்லாத வாகன விபத்துகளாகி தேவையில்லாத விரைய செலவுகளோ மாத இறுதியில் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. சுயதொழில் செய்வோர் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் ஒவ்வொரு வேலையிலும் பொறுப்பாக கவனமாக இருப்பதும் நன்மையை அளிக்கும். பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். உடன் பணிபுரியிடம் அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 27, 28, 29. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 2 மற்றும் 3. ஆனைமலை மாசாணியம்மன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஓம் மாசாணியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை கடகராசிக்காரர்கள் ஆவணி மாதம் முழுவதும் சொல்லி வருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, சாதகமான மாதம். நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக ஆகக்கூடிய மாதம். எதிர்பாராத பணவரவுகள் குவியக்கூடிய மாதம். அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நீண்டகால எதிர்மறை கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலம். பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனங்கள் கைகூடி வரும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்ப பிரச்சனைகள் பிறரிடம் சொல்லாமல் இருப்பதே நன்மையை தரும். தவறான நட்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கவனம் தேவை. வியாபாரிகள் முடிந்தவரை இந்த மாதம் கடன் கொடுப்பதை தவிர்த்து சரியாக கவனத்துடன் தொழிலில் கவனம் வைத்தால் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 29, 30, 31. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 19 மற்றும் 25. சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடுகளை செய்வதும், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மலை ஏறி வழிபட்டு வந்தால் மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைப்பது நன்மையை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நெருக்கடிகள் வழங்கி வந்த கிரகங்கள் அத்தனையும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கட சச்சரவுகள் எல்லாமே சரியாகும். உங்களின் சப்தாமாதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதுடன் 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து, கோர்ட்டு கேஸு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் வீண் செலவுகள் செப்டம்பர் 3க்கு அப்புறம் வரும். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத புது ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய மாதமும், வரவு சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மாதமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் இருக்கப் போகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 19, 23, 28. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடுகளை செய்வதும், ஸ்ரீரங்கநாதர் வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் சொல்லுவது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி. துலாம் ராசிக்குரிய ஆவணி மாத ராசி பலன்கள். சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, வரவேண்டிய பணம் வரும். நெருக்கடிகள் விலகும். மனக்கவலைகள் சரியாகும். மனதில் ஏதோ ஒரு தைரியம் கிடைக்கும்.
பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் தேடி வரும். ஒப்பந்தம், கமிஷன், வர்த்தக தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஆலோசகர்கள் கிடைக்கும். அந்த ஆலோசனையை பயன்படுத்துவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். குரு பார்வை 2, 4, 6ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை உருவாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வுகளும், எடுத்த காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் அந்த காரியம் ஜெயமாக உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பார்கள். மருந்தும் கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 3, 4, 5. உங்களோட அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 18, 19, 20. குலதெய்வ வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் மாற்றம் நிச்சயம் உண்டு. ஓம் அங்காளம்மனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுங்க. நல்லது நடக்கும். வாழ்க. விருஷகராசி அன்பர்களே, நண்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே, சனி பகவானால் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஆவணி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமும் எதிர்பாராத பணவரவும் வரும். மனக்கவலைகள் தீரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலை உயரும். கூட பணிபுரிபவர்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படும். பணிபுரியவர்களுக்கு உத்தியோகத்தால் நல்ல மாற்றங்கள் உண்டு. மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஊக்கமும் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி படிப்படியாக குறையும். செப்டம்பர் முதல் வாரத்தில் முழு தீர்வுகளும் கிடைக்கும். சிலர் செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத பண பரிவர்த்தனைகளையும் பணம் சார்ந்த முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் புதிய பதவி பொறுப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நன்மைகள் கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி உருவாகும். குடும்பத்தின் ஆதரவுகள் மூலமாக பெண்களுக்கு திடீர் முன்னேற்றத்திற்கான ஆனந்தத்திற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 5, 6, 7. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 21, 27, செப்டம்பர் 9. திருவண்ணாமலை சென்று இந்த மாதம் ஒரு முறை கிரிவலம் சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நம சிவாய நம சிவாய என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள். நல்லது நடக்கும். திங்கட்கிழமை என்று ஏதோ ஒரு சிவன் கோயிலில் 5 கிலோ அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட்டுட்டு வாருங்க. ஒரு பெருமாற்றம் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். நெருக்கடிகள் ஏற்படும். நிம்மதியான உறக்கம் இருக்கும். வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செப்டம்பர் 1 முதல் வருமானங்கள் அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகளும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு மாத இறுதியில் நெருக்கடிகளும் உடல் சார்ந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்கள் தன்னோட ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 7, 8, 9. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 21, 22, செப்டம்பர் 16. ஸ்ரீரங்கம் இந்த மாதம் ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் ஸ்ரீரங்கநாதரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகள் செய்யுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, யோகமான மாதம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் தேடி வரும். நட்பு வட்டம் விரிவடையும். தைரியமும் தன்னம்பிக்கையையும் கூடும். துணிச்சலாக சில வேலைகளில் ஈடுபட்டு அதில் ஆதாயம் காண்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு மறைமுக தொல்லைகள் விலகும். வழக்குகளில் இருந்து வெளியே வருவீர்கள். எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உறவுகளை நம்புங்கள். உறவுகளுடன் உண்மையாயிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. கேட்டிருந்த கடன் கிடைக்கும். சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சுய ஒழுக்கத்திலும் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 9, 10, 11. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட்
19, 25, 26. திருத்தணி முருகன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சென்று வழிபட்டு வருவதும் அல்லது ஒரு சிறிய அளவு வேல் வாங்கி பிரார்த்தனை செய்து உண்டியலில் போடுவதும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பை முருகன் ஏற்படுத்தி தருவார். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட வேண்டிய மாதம். ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்படுங்கள். புதிய வேலைகளில் எடுத்த வெற்றிகள், அடுத்தடுத்த வெற்றிகள் தேடி உங்களுக்கு வரும். வருமானத்தின் மீது கவனம் அதிகரிக்கும். குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கும். செய்து வரும் வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவு செய்வதற்காக சிலர் இடம் மாறுவீர்கள். புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்க எதிர்பாராத அனுமதிகள் கிடைக்கும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். வீண் செலவுகள் குறைந்து எதிர்பாராத விதத்தில் கடன் சரியாகும். பூர்வ புண்ணிய சார்ந்து இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சடங்குகள் சரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 11, 12, 13. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 26, 27, செப்டம்பர் 17. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மதுரை சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு 5 கிலோ கோதுமையை வாங்கி இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் தானம் தருவது நன்மையை தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான மாதம், வெற்றிக்கான மாதம், செல்வங்கள் குவியக்கூடிய மாதம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் செல்வாக்குகளும் அந்தஸ்துகளும் உயரும். நினைத்த வேலைகள் நினைத்தபடியே நடந்தேறும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குகள் உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு, திடீர் பணவரவு, வெளிநாடு சார்ந்த பயணங்கள் பெரும் வெற்றியையும் செல்வத்தையும் ஏற்படுத்தி தரும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 14 மற்றும் 15. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் 25, 26, செப்டம்பர் 11ஆம் தேதி. பைரவர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். பைரவரின் எந்திரத்தை வாங்கி வீட்டில் வைப்பவர்களுக்கு செல்வ செழிப்புகள் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு போட்டுட்டு வாங்க. மீனராசிக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிக்குரிய ஆவணி மாதத்திற்கான சூட்சமமான சித்தர்களின் வழிமுறைகளை ராசி பலன் சொல்லியிருக்கோம். உண்மையான உழைப்போடு இதில் சொல்லக்கூடிய தெய்வ பரிகார வழிபாட்டையும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது ஒரு பொது பலன்கள் தான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன் பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகங்கள் கணிச்சு வருங்காலத்தில் என்னென்ன செஞ்சால் வெற்றி பெறுவீர்கள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் கணிச்சு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத 1-to-1 கைட் பண்ணுறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்திங்கள். உங்கள் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை வழிநடத்துகின்றேன். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் பெருகட்டும். ஆவணி மாதம் உலகெங்கும் நல்ல மழை பொழியட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், அனைவருக்கும் செல்வ செழிப்பு நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.